உங்களுக்குலாம் வேலண்டைன்ஸ் டே எப்படி போச்சு? என்னத்த வேலண்டைன்ஸ் டே எப்போ போச்சு என்ன பொண்ணு? அவன் பாட்டிட்டு காலங்கத்திலேருந்து ஜிம்முக்கு போயிட்டான். அப்போ என்ன ஜிம்முக்கு போய் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருப்பாப்புல. 4 முடி நக்கல் தான் உங்களுக்கு. பின்ன என்ன சின்ன பொண்ணு, வீட்டில் பொண்டாட்டி வச்சுட்டு ஜிம்முக்கு போனான். ஜிம்முக்கு 4 முடி பார்த்து பேசு, இருக்கிற 4 முடி பிச்சு எரிஞ்சு போடுவேன் தெரிஞ்சுக்கோ. கோவப்படாத பாணி, நாட்டில் நடக்கிறது தானே சொன்னேன். ஒரு வேலை இருக்குமோ? இருக்காதா? இல்லை இருக்குமோ? காலங்கத்தால இருந்தில்ல ஓடினா ஜிம்முக்கு. ஜிம்முக்கு போய் ஒரு நாள் பார்த்துட்டு வர வேண்டியது. சரி, 4 முடி உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடினீங்க? உங்கள் வீட்டுக்கார ஏதாவது பண்ணாரா? பண்ணா, சட்டியும் பானையும் பண்ணான். பைத்தியக்காரன். அவனுக்கு குடிச்சிட்டு பிறண்டுட்டு எழுந்துட்டு வரத்துக்கே நேரம் சரியா இருக்கு. இதில் எங்கேருந்து வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுமா? அப்போ யார் வீட்லேயும் எதுவும் நடக்கல போல, நமக்கு மட்டும் தான் நடந்திருக்கு. ஆமாம், நீங்கள் இளம் காதல் புறாக்கள்லாம் உங்களுக்கு நடக்க தான் செய்யும். ஃபோனில் பார்த்துச்சிட்ட பொண்ணு, பொண்டாட்டிங்க எல்லாம் புருஷன் தலைமையில பூவெல்லாம் கொட்டுறாங்க, ரோஜா இதழ்கள் எல்லாம் கொட்டுறாங்க தெரியுமா? ஆமாக்கா, நான் கூட அந்த மாதிரி வீடியோ நிறைய பார்த்தேன். 4 முடி நீங்களும் உங்கள் வீட்டுக்காருக்கு அந்த மாதிரி இதை பண்ண வேண்டியதானே? சின்ன பொண்ணு, பூவெல்லாம் கொட்டுக்கிற சின்ன பொண்ணு, நல்லா 4-5 பாறாங்களை எடுத்துட்டு வந்து அவன் தலைமையிலே கொட்டி போடணும். பைத்தியக்காரன். ஏக்கா, நீங்கள் இவ்வளோ கோபமாக பேச மாட்டீங்களே, என்னாச்சு இவ்வளோ கோபம் உங்களுக்கு? பின்ன என்ன சின்ன பொண்ணு, வெள்ளிக்கிழமை காசு கொடுத்தாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குடிச்சு அழிச்சு போட்டான். அந்த காசை எடுத்துட்டு போனது கூட பரவாயில்ல சின்ன பொண்ணு. நான் சொல்கிறேன் ஏண்டாடி, அது வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு. நீ மகளிர்னு ஒத்துக்கிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்பயாவது இந்த காசை காப்பாற்றி விடலான்னு நினைச்சேன் சின்ன பொண்ணு. அவளே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஆமாம் நான் மகளிர் தான் சொல்லிட்டு காசை எடுத்துட்டு போயிட்டான் சின்ன பொண்ணு. வர 1000 ரூபாயும் அப்படிதான் எடுத்துட்டு போயிடுறான் மாசம் மாசம். இந்த தடவை 5000 போட்டவனுக்கு ஜாலியாக இருந்தது என் கூட. கடைசியில் பார்த்தா அதுவும் இப்படி அம்பன்னு போயிடுச்சு.